எல்லாருக்கும் வணக்கம். மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ், அதாவது போன வருஷம் நீங்கள் செப்டம்பர் மாதம் ரூபா இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதோட மதிப்பு 564 ரூபா. 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5,64,000 ரூபா. இது மாதிரி நிறையா மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போடுவாங்க, ஆனால் இதை நம்பிடாதீங்க. இது வந்து ஒரு பெரிய ட்ராப். ஆமாங்க, இதில் போய் சிக்கிக்கிட்டோன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து வியூஸ்க்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க. அவங்க வந்து எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேளுங்க. 0.001% கூட வரமாட்டாங்க. அவங்க எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் எடுப்பாங்க, அதோட ஹிஸ்ட்ரி என்னென்னு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அது ஒரு வீடியோ ஓப்பன் செஞ்சு போட்டுருவாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு இன்வெஸ்ட்லாம் பண்ணால் மாட்டிக்குவோம். ஒரு பெரிய ட்ராப். ஏன் ட்ராப் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்து கன்வின்ஸ் ஆகி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு. இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டாக் பார்க்க நல்லா தான் இருக்குது, நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ப்ராப்ளம் எங்கன்னா இந்த ஸ்டாக்கோட வால்யூம் தான். இப்போ இதே ஸ்டாக்கை நான் வந்து மணி கண்ட்ரோல் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ஓவர்வியூவில் வந்து எவ்வளோ வால்யூம் வந்து இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. 8,800 அவ்வளோதான் இந்த ஸ்டாக்கோட யூனிட்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே புழக்கத்தில் இருக்குது. வாங்கவும் விற்கவும் செஞ்சிட்ருக்காங்க. இதே வந்து ரெப்யூட்டட் ஸ்டாக்ஸ், எஸ்பி மாதிரி ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன், அதோட வால்யூம் பாருங்கள். 1,18,00,000. 1,18,00,000 இங்கே இருக்குது, வெறும் 8,000 இங்கே இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்டாக் வால்யூம் அதிகமாக இருக்கோ அப்போ வந்து வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் மார்க்கெட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வாங்கணும்னு நினச்சா விற்கிறவங்க அந்த டைமுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, டக்குன்னு நம்மளால் பண்ண முடியும். விற்கணும்னு நினைக்கும் போது வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இமீடியட்டாக நம்மளால் அந்த டிரான்சாக்ஷன்லாம் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த மாதிரி வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ரேஷியோ வந்து ரொம்ப குறைஞ்சிரும். நம்ம விற்கணும்னு நினைக்கும் போது அதை வாங்குற ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஸ்டாக் விற்காது. ப்ரைஸ் இறங்குதுன்னா நம்ம அந்த அந்த இறக்கத்தில் வந்து நம்ம மாட்டிக்க தான் செய்வோம். நம்மளால் அந்த நஷ்டத்தை வந்து தடுக்க முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். ஸோ ஓவர்வியூவில் பார்க்கும்போது வால்யூமாக ஜென்ரலாக பார்த்தா இது ஒரு பிரச்சனை. இதே வால்யூமை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுங்கள். இதில் வால்யூமோட ஸ்ப்ளிட் அப் பார்க்கலாம். நம்ம கீழே போனால் யார் வந்து இவ்வளோ வால்யூம் வந்து ஓன் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு ஒன்று வரும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க 75% ஓன் பண்ணுறாங்க, பப்ளிக் வந்து 25% தான் ஓன் பண்ணுறாங்க. இதே எஸ்பிஐயில் பார்த்தா மார்க்கெட் பிரேக் டவுன், ப்ரொமோட்டர்ஸ் வந்து 57% தான் ஓன் பண்ணுறாங்க, பப்ளிக் வந்து நியர்லி 7% ஓன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது இந்த 57க்கு அப்புறம் மற்றது எல்லாமே பப்ளிக் கையில் தான் இருக்குது. 1,00,00,000 7% அப்படிங்கும்போது வந்து நம்ம அசால்ட்டாக லட்சங்களில் ஸ்டாக்ஸ் வந்து புழங்கிட்டுருக்கோம், நார்மல் பப்ளிக் வாங்கி விற்கிறதே. ஸோ இதில் எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு இந்த வால்யூம் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் க்ரௌன் லிஃப்டர்ஸில் ப்ரமோட்டர் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இப்போ நான் தான் வந்து க்ரௌன் லிஃப்டர்ஸோட கம்பெனியோட ஓனர்னா நான் வந்து மொத்தமாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் 75% நான் வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரவுண்ட் ஆஃபாக வந்து 10,000ன்னு வச்சுக்குவோம். அந்த 10,000 ஸ்டாக்ஸில் 7,500 ஸ்டாக் வந்து நான் ஓன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மார்க்கெட்டில் மீதி புழக்கத்தில் எவ்வளோ இருக்குது? 2,500 ஸ்டாக். இப்போது நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஸ்டாக் வந்து விலை ஏறணும். ஏன்னா மார்க்கெட்டில் நான் என்னோடய ஸ்டாக்கை லிஸ்ட் பண்ணதுக்கு காரணமே என்னோடய ஸ்டாக் வந்து க்ரோத் நல்லாயிருக்கு, ஹெல்த் நல்லாயிருக்கு, ஃபினான்ஷியலி என் ஸ்டாக் நல்லா இருக்குன்னு நான் காட்டணும். அப்போ தான் வந்து இதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்டர்ஸை நான் வந்து கேதர் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன, என் ஸ்டாக் வந்து டிமாண்டில் இருக்கணும், நிறைய பேர் என் ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்கணும். அப்போ தான் என்னோடய ஸ்டாக்கோட விலை வந்து ஏறிட்டே இருக்கும். நாளைக்கு நான் வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்டு போகும்போது அதை காட்டி 4 இன்வெஸ்டர்ஸ் கிட்ட என் கம்பெனியில் காசு போடுங்கன்னு சொல்ல முடியும். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் பர்பஸ், கம்பெனி வந்து பப்ளிக் லிமிட்டடாக என்எஸ்சிக்குள்ளே வருது அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் பர்பஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கும்போது நான் ப்ரொமோட்டராக இருக்கும்போது நானே கூட ஒரு வேளை இந்த வேலை பார்க்கலாம். என்ன பண்ணுவேன்னா, அவைலபிளாக இருக்கிறது பப்ளிக் எவ்வளோ, 2,500 ஸ்டாக்கு. நான் போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டேயே
நானே காசு குடுத்து, அவங்கவங்க பேர்ல ஒரு அக்கவுண்ட்ட வச்சு, நீங்க இதுல இந்த 2500ல நீங்க ஒரு 2000 ஸ்டாக்க ஓன் பண்ணுங்க அப்டி சொல்லி, இன்டைரக்ட்டா நானே அது எல்லாத்தையும் ஓன் பண்ணுவேன். ஸோ, இப்ப மிச்சத்துக்கு ஃபார் நேம் சேக் பப்ளிக் எவ்வளோ ஓன் பண்ணுவாங்க? 500 தான் ஓன் பண்ணுவாங்க. இப்ப 500ல நான் வந்து ஒரு 200 வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இந்த கம்பெனி நல்ல குரோத்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் விக்கணும்னு நினைக்கும்போது, மொத்தமே 500. அதுல 200 நான் வச்சிருக்கேன். மிச்சம் வச்சிருக்கவங்க 300. புதுசா ஒருத்தன் வந்து வாங்குவான்னா நான் எதிர்பார்க்கணும். அதே மாரி நான் வாங்கணும்னு நினைக்கும்போது, அந்த 300 பேருக்கு 300 ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். அது நமக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கும். ஸோ வால்யூம்க்குள்ள போய் பார்க்கும்போது, அதுவும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அவைலபிள் டூ பப்ளிக் டிரான்சாக்ஷன். அதுவும் பெரிய பிரச்சனை. இது வந்து நம்பர் 2 இஷ்யூ. நம்பர் 3 இஷ்யூ இன்னொன்னு இருக்கு. அதான் பெரிய இஷ்யூ. என்னன்னா, இப்ப இந்த ஸ்டாக் ஏறிட்டே இருக்காங்களா? ஒருவேளை கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல. திடீர்னு கம்பெனியில பெரிய போஸ்டிங்ல இருக்க ஒருத்தங்க சிஇஓ, சிடிஓ, சிஎஃப்ஓ இந்த மாரி ஒரு ஆள் வந்து ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. இல்ல குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஒழுங்கான ப்ராஃபிட்ஸ் வரல. இந்த மாரிலாம் ஏதோ ஒரு நியூஸ் வருதுன்னு வைங்களேன். இந்த ஸ்டாக் இறங்க ஆரம்பிக்குதுன்னா, மடமடான்னு இறங்கும். நான் 200 வச்சிருக்கேன். 200 மட்டும் தான் வெளிய இருக்க நான் வந்து ஓன் பண்றேன். கிட்டத்தட்ட 90% கம்பெனி தான் ஓன் பண்ணுது அப்படின்னா, அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் அடி வாங்கும்போது, இந்த ஸ்டாக்கோட வேல்யூவும் அடி வாங்கும். ஸோ 350ல இருக்கிறது எவ்வளோ வேகத்துல ஏறுதோ, அத விட டபுள் மடங்கு ஸ்பீடா கீழ இறங்க நெறைய சான்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஒரு ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அதனால தான் இவ்வளோ அனாலிசிஸ் பண்ணி இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம். ஏன்னா இப்போது இது இது மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஏறும் ஃப்ளாட் லைன், ஏறும் ஃப்ளாட் லைன், ஏறும் ஃப்ளாட் லைன். இந்த ஃபார்மேஷன் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறும். ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஹையஸ்ட் பாயிண்ட் 1800. இந்த லைன் வரும்போது அந்த வீக்கு தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண துரதிர்ஷ்டம். அதுக்கப்புறம் கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு ஏறினதை விட வேகமாக விழுந்துருச்சு. விழுந்து தான் இன்னும் எந்திரிக்கல. கிட்டத்தட்ட 3 வருஷமாக அதை நான் ஹோல்டிங்லாம் வச்சுட்ருக்கேன். ஸோ ஆப்வியஸாக எனக்கு இது பெரிய ஒரு நஷ்டம் தான். இந்த மாதிரி வந்து இதில் என்ன ப்ராப்ளம்னா சேம் இந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா இதோட வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். புதுசாக ரிலீஸ் ஆன ஸ்டாக்கு கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா உடனே அடி வாங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக்ஸில் இருக்குது நிறையா. சும்மா மேம்போக்காக வியூஸ்க்காக வந்து அவங்க இப்படி சொல்லுவாங்க, மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸு. நீங்கள் வந்து இன்ஃபோசிஸில் வந்து ஆரம்பத்தில் 10 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாமாங்க. ஆனால் நிஜமாலுமே அந்த வீடியோ பண்ணுறவங்க எத்தனை பேர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி வீடியோ போட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள். ஏன் எல்லாரும் பண்ணுறதில்ல, ஏன் எல்லாரும் பணக்காரன் ஆகிறதில்லன்னு பாருங்கள். அப்போ அந்த ஸ்டாக்கில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரும். ஸோ நல்லா அனாலிசிஸ் பண்ணாமல் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் மேக் பண்ணாதீங்க. டூ ப்ராப்பர் அனாலிசிஸ் பிஃபோர் எனி இன்வெஸ்ட்மெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் செக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.